வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் ஆஃப் த வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் சியசு சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வளவலன்னு பேசாம நம்ம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல யுன்சி சீக்கிரத்தை தான் நமக்கு காட்டுறாங்க. அந்த மலை மேல இருக்கணும் சூ லாமோவை கொன்ன அந்த புத்தர்கள் 3 நாளைக்கு முன்னாடி அவங்களோட அரண்மனைக்கு திரும்பிட்டாங்களா, உனக்கு அதை பத்தி தெரியுமான்னு சொல்லி இன்னொருத்தன கேட்கிறான். சூலாமாவெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் தோக்கடிக்க முடியாது. இது புனிதர்களான புத்தர்கள் வாழ்ற இடம். 12 புத்தர்கள் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது அவனால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனும் சொல்றான். அதுக்கு அந்த பிசாசு செத்தது நல்லது, அவனை யாரு வேணாலும் கொண்டிருக்கலாம் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவங்க ஒளிஞ்சிருந்து நான் செத்துட்டேன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னை யாராலும் கொல்ல முடியாது, நான் செத்தனால என்னவோ நீங்க பேசுறதெல்லாம் என்னால கேட்க முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அங்க இரும்பிட்டே ஹீரோ அப்படியே கேஸ் எல்லாம் நடந்து வர மாதிரி வரான். என்னது இளைய சகோதரரா, நீங்க இப்ப உடம்பு சரியாயிருச்சா? நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கதா சொன்னாங்களே சிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவன் கேட்கறான். எனக்கு இப்ப உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்கள கண்டுக்கிறான், மேல நடந்து போறான். அவரை பார்க்கும்போது அந்த பழைய மோசு மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் கேட்கறான். அப்படியா தெரியுது உனக்கு? அவனை பார்த்தா மோசு மாதிரியா இருக்கு. நீங்க அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கனால அந்த மோசு மாதிரி உங்களுக்கு தெரியுது. அவனோட சக்தியில கொஞ்சம் கூட இவன் கிட்ட கிடையாது. அது ஏதோ உண்மைதான், இவனை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லி அங்க இருக்கவங்களும் நக்கல் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் அந்த படி வழியா மேலே ஏறி நடந்து வந்துடுறான். மாஸ்டருக்கு கதவு தொறங்க, நான் இப்ப உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து கத்திட்டு இருக்கான். ஏன்னா போன எபிசோட்ல ஹீரோவோட மாஸ்டரா ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அவங்கள பக்கம் தான் ஹீரோவும் இப்ப வந்திருக்கான். யாரோட அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோவை கொண்டா அந்த பொண்ணு தான் அந்த சிம்மாசனத்திலயும் உட்காந்துருக்கான். உன்னை பார்க்கும்போது ரொம்ப பணிவா தெரியுதே, உன்னோட சக்தியெல்லாம் இப்ப குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுதே, ஏன் அப்படி தெரியுதுன்னு கேட்கிறான். மாஸ்டர், உங்களோட சக்தியெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டேன். இப்ப என்ன உன்னுடைய மாஸ்டரை குறை சொல்லலாம் நீங்க வந்திருக்கியா? நீ எதுக்கு அங்க வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மாஸ்டர், இளைய சகோதரர், அப்புறம் இளைய சகோதரி, 3வது சகோதரர், 4வது சகோதரி போல நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அவங்கள எப்படி தோக்கடிக்கிறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே உனக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். இல்ல உங்களோட சக்தி எல்லாமே எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறான். உன்னால அவங்க என்னைக்குமே தோக்கடிக்க முடியாது. நீ ஒரு ட்ரைனிங்கும் ஒன்னும் எடுக்க மாட்ட. நீ ஒரு உதவாக்கார. உன்னால என்னைக்குமே அவங்கள தோக்கடிக்க முடியாது. மாஸ்டர், என்ன உங்களோட சீடனை ஏத்துக்கோங்க. உங்களோட சக்தியெல்லாம் எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருவேன். என்னுடைய காயங்கள் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிக்குவேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன ரொம்ப கோவப்படுத்துற. நீங்க இருந்து போயிடுறதுதான் நல்லது. நீங்க ஒரு வழியா கிளம்பி போயிட்டேன்னா உனக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உன்னுடைய பாதை எதையோ நீ அதை நோக்கியே போயிரு அப்படின்னு சொல்லி இன்சிபிக்கணும் நம்ம சூசியாவை பார்த்து சொல்றான். நான் இங்கேருந்து அப்படிலாம் போக முடியாது. நீங்க என்ன உங்களோட சீடனை ஏத்துக்கிட்டே ஆகணும். நீ இப்ப என்னதான் சொல்ல வரேன்னு சொல்லி கீரா பார்த்து கேட்கிறான். உங்களோட சக்தியெல்லாம் எனக்கு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருவேன். என்ன உங்களோட சீடனை நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வற்புறுத்திட்டு இருக்கான். நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியுதா? அது ஹீரோ இறைமைக்கிட்ட அப்படியே கிண்டலா என்ன சீடனை ஏத்துக்கிற முடியுமா? முடியாதா? அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறான். முதல்ல நீங்க தள்ளி போ. நீ ஏன் போகல அப்படின்னா, உன்னை நாங்க அடிச்சுதான் துரத்தி ஆகணும் போல. உன்னோட எலும்ப இன்னைக்கு நான் உடைச்சு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு ஸ்வாட வச்சு ஹீரோ அட்டாக் பண்றான். அதுக்கு ஹீரோ அவனுடைய ஒரு ஸ்பெல்ல கேஸ் பண்ணி அந்த ஸ்வாட வெறுங்கையாலேயே தடுத்துடுறான். அதுக்கு என்சிபிக்குனே ஆச்சரியப்பட்டு போயிடுறான். என்னது இது? இவனால எப்படி இதை தடுக்க முடிஞ்சு? இது ஒரு பெரிய புத்த துறவியலால கூட இதை தடுக்க முடியாது. இவனை பார்க்கும்போது ஒரு நார்மல் மனித மாதிரியே தெரியல. இவனுக்கு இவ்வளவு சக்தி எங்க இருந்து வந்துச்சு? அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா யுன்சிபிகனை பார்த்துட்டு இருக்கா. எனக்கு இயற்கையா அது அளவுக்கு அதிகமான சக்தியை கொடுத்துச்சு. மாஸ்டர், எனக்கு சொல்லிக் கொடுங்க. உன்கிட்ட இவ்வளவு சக்தி எப்படி வந்துச்சு? இப்ப நீ என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி யுன்சிபிகனும் பயந்துட்டு இருக்கா. அதுக்கு சிசியாவும் என்னை சீடனா ஏத்துக்கவும் சொல்றான். யுன்சிபிகன் உடனே சைட்ல தள்ளி போயிடுறான். என்ன உங்களோட சீடனை நீங்க இப்ப ஏத்துக்கிருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னதையே திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எனக்கும் உனக்கு எந்த ஒரு பகை கிடையாது. அப்படி இருந்தும் நீ என்ன அட்டாக் பண்ண. நான் சொல்றத முதல்ல நீ கேளு அப்படின்னு சொல்லி அவளோட கன்னத்தை பிடிச்சு போன உயிரோட நான் இருந்தப்ப என்ன நீ அட்டாக் பண்ண. உனக்கு எனக்கு எந்த ஒரு பயம் கிடையாது. ஆனா அன்னைக்கு நீ என்ன கொல்றதுக்காக வந்திருந்த. நான் இறந்து போயிட்டேன். ஒரு தாய் அதோட குழந்தைகள தான் அவங்களுக்காக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. அதனால எனக்கு நிறைய சக்திகளும் கிடைச்சுச்சு. எனக்கு அதனாலதான் ஒரு மறுபிறவியும் கிடைச்சுச்சு. எனக்கு அளவுக்கு அதிகமான ஒரு சக்தியும் கிடைச்சுச்சு. குழந்தை முத்திரை அப்படிங்கிற ஒரு பொக்கிஷமும் எனக்கு கிடைச்சுச்சு. அதனால நான் இறந்தா மறுபடியும் உயிரோட வருவேன். இந்த பேரரசரோட ஆட்சி நடக்கிற வரை அது கீழ எனக்கு என்ன ஆசைப்படுறேனோ அதை என்னால எந்த நேரத்துல வேணாலும் எடுத்துக்கிற முடியும். அப்படின்னு நீ எனக்கு ஒரு வாக்குறுதிய குடுக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியலையா? என்ன உன்னோட சீடனை நீ ஏத்துக்கிட்டே ஆகணும். நீ எப்படி என் முன்னாடி வந்த? நான் உன்னை கொன்றுவேன்னு உனக்கு பயமா இல்லையா? அது ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். நான் பயப்படுறதா? என்ன உங்களால கொல்லவே முடியாது. நீ தான் என்ன இப்ப பார்த்து பயந்துட்டு இருக்க. என்ன உன்னோட சீடனா ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவளும் திரும்பிட்டு இருக்கா.
நான் மட்டும் போய் அந்த தியாந்தி சிகரத்துல இருக்க அந்த லியோசியோட அவளோட அப்பாவ நீ தான் கொன்னேன்ங்கிற உண்மைய மட்டும் நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ வந்து உன்ன வந்து கொன்றுவா. நான் மட்டும் போய் சொல்லட்டா? இந்த உண்மைய நான் வந்து போய் சொல்லட்டா? அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யுன்சி பீகன வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். இல்ல இவன் மட்டும் அப்படி போய் சொல்லிறக்கூடாது. அவ ஒரு பைத்தியம். இவன் மட்டும் அப்படி போய் சொல்லிட்டான் அப்படின்னா, அவ வந்து என்ன வந்து கொன்றுவான். இவன் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவ பயந்துட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து வில்லத்தனமா பின்னாடி நின்னு சிரிச்சுட்டு இருக்கான். ஒரு ஆசிரியரா என்னால இந்த சொர்க்கத்துல இருக்க, பூமியில இருக்க பொக்கிஷங்கள மட்டும் தான் உனக்கு தர முடியும். என்னால வேற என்னத்த தர முடியும்? எனக்கு அது எதுவுமே தேவையில்ல. எனக்கு தேவையானது வேற ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவளுடைய கழுத்த வந்து புடிச்சிட்டு கீழ போட்டு அமுக்கிட்டு இருக்கான். எனக்கு தேவையான ஒண்ண நான் உன்கிட்ட வந்து சொல்லவா? அதுக்கு முன்னாடி உங்களுடைய சீடன வந்து நீங்க வந்து ஏத்துக்கிட்டீங்கல்ல. நான் உங்ககிட்ட ஒண்ண வந்து காமிச்சே ஆகணும். உங்களுடைய சீடன்கிட்ட ஒரு பழைய திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோல்டன் புக்க வந்து ஹீரோ வந்து காமிச்சிட்டு இருக்கான். இந்த புக்க நான் உங்கட்ட காமிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இத நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்னது இந்த துரோகி கிட்ட எப்படி இவ்ளோ அதிசயமான ஒரு புத்தகம் இருக்கு? இவ்ளோ சக்தி இவன்கிட்ட எங்க இருந்து தான் வந்தது? அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து நான் இத உங்ககிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த புத்தகத்த காமிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட முடிஞ்சிருது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாடா பாய்.